இந்தியா முழுசும் மிகப்பெரிய அளவில் நீட்டுக்கு எதிராக போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னும் வலிமையா போராடணும். டெல்லியை விட அதிக வலிமையா தமிழ்நாட்டில் போராட்டத்தை முன்னெடுக்கணும். ஏன்னா நமது நீண்டகால போராட்டம் நீட்டுங்கிறது. நீட்டே கூடாதுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எண்ணம். ஏன் நீட்டு கூடாதுன்னா, இது ஒரு நுழைவுத் தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வு சாதாரண மாணவர்களை, கிராமப்புறத்து மாணவர்களை, ஏழை மாணவர்களை பாதிக்கும். 98.5% மாணவர்கள் கோச்சிங் கிளாஸ் போன மாணவர்கள் தான் நீட்ல ஜெயிச்சு டாக்டருக்கு போறாங்க. இந்த கோச்சிங் கிளாஸ் யாரு போக முடியும்? பல லட்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கு தகுதியுள்ள பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நீட்ல ஜெயிச்சு மெடிக்கல் போக முடியும். எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கு. அவன் ஸ்டேட் போர்ட்ல படிப்பான், சிபிஎஸ்இ எக்ஸாம் வைப்பான், அவனால் எப்படி எழுத முடியும்? இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. இது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி நீட்டை கிராக் பண்ணி மெடிக்கல் சீட்டுக்கு போறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப 30% கீழே போயிட்டாங்க. 2 தடவை 3 தடவை 4 தடவை எழுதணும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 3 வருஷம் கோச்சிங் போகணும். ஏற்கனவே 9வது இருந்து கோச்சிங் 9, 10, 11, 12 முடிச்சதுக்கு அப்புறம் 1, 2, 3 வருஷம் 7 வருஷம் அவன் கோச்சிங் கிளாஸ்லயே கிடக்கணும். எவ்வளவு பெரிய பணம் கொள்ளையடிக்கப்படுது. தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு இந்த கோச்சிங் கிளாஸ் பிசினஸ் 5750 கோடி. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுசும் 2 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் 5750 கோடி இருந்தா 15 மெடிக்கல் காலேஜ் கட்டிடலாம். ஒரு மெடிக்கல் காலேஜஸ்க்கு 350 கோடி தான் வருது. ஒரு வருஷத்துல இந்த கோச்சிங் கிளாஸ் பிசினஸ்க்கான பணம் 5750 கோடி தமிழ்நாட்டில் மட்டும். எவ்வளவு பெரிய பிசினஸா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த கொள்ளை எப்படி நம்ம தடுக்கிறது? நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மெடிக்கல் காலேஜுக்குள்ள போக முடியும்? அதனால நீட்டை ஒழிக்கணுங்கிறது நம்முடைய அடிப்படை நோக்கம், நம்முடைய நீண்டகால போராட்டம். இப்ப விட்டா வேற எப்போ? இந்த போராட்டத்தை விட்டா நம்ம போராட முடியாது. தனியா தமிழ்நாடு போராடினா ஜெயிக்க முடியாது. இந்தியா முழுசும் போராடுறாங்க. இந்த சமயத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். தைரியமா போராடுங்க. என்ன ஆக போகுது? டெல்லியில போராடுறாங்கல்ல. நம்ம எத்தனை வருஷமா நீட்டுக்கு போராடிட்டு இருக்கோம். இது நமக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீட்டை ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு மெடிக்கல்ல மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சிட்டு இருக்கான். இனிமேல் இன்ஜினியரிங் வந்துடும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வரும், எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் வரும், அக்ரிக்கு வந்துடும். எல்லா படிப்புக்கும் டெல்லியில இருந்து நுழைவுத் தேர்வு வைப்பான். இதுக்கு தனியா கோச்சிங் கிளாஸ் போகணும். முடியுமா நம்மால? இந்த ஒரே ஒரு முறை அடிக்கணும், பெருசா அடிக்கணும். இந்தியா முழுசும் அடிக்கும் போது தமிழ்நாடு அதை விட வலிமையா அடிக்கணும். நம்ம ஜெயிக்கணும். மாணவர்களே, போராடுங்கள். போராடாம எதுவுமே கிடைக்காது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவிலே உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு துணை நிற்க வேண்டும். போராடுவோம், நீட்டை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.